முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதி சொல்லிட்டு 6 கோயில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் சுற்றி பார்க்குற நம்ம ட்ரிப்பில் இருக்கிறோம். இந்த ட்ரிப்பில் நம்ம ஆல்ரெடி 5 கோயில் போய் விசிட் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம மதுரையில் இருக்கிற பழமுதி சோலைக்கு விசிட் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அறுபடை வீடு கோயில்களே மதுரையில் 2 கோயில் இருக்குது. ஒன்று 6வது படை வீடான பழமுதி சோலை, அடுத்து இன்னொரு கோயில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். பழமுதி சோலையிலேருந்து 44 பஸ் பிடிச்சோம் அப்படின்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்கச்சக்கமான பஸ் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோயில் சன்னதிக்கிட்ட நீங்கள் இறங்கிக்கலாம். மதுரையோட சிட்டி நடுவில் பாஸ் ஆகிற வைகை ரிவர் தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். சித்திரை மாதம் பௌர்ணமி ஒட்டி அழகர் ஆற்றுல இறங்குது, மீனாட்சி திருக்கல்யாணம்னு சொல்லிட்டு மதுரையே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் மோடில் சூப்பராக இருக்கும். திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்லாமல் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ரீச் பண்ணிக்கலாம். திருமங்கலம் பஸ் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் போய் தான் போகும். ஸோ நீங்கள் திருப்பரங்குன்றம் கோயில் பக்கத்துலேயே போய் இறங்கிக்கலாம். திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட்டாக இருக்குது. ட்ராவல் டைம் பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா 20-30 நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் காலையில் திருச்செந்தூரில் சாமி பார்த்ததுக்கப்புறம் மதியம் மேலே மதுரை ரீச் பண்ணிவிட்டு பழமுதி சோலை அந்த திருப்பரங்குன்றம் 2 ஒரே நாள் கவர் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பழமுதி சோலையில் சாமி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 5:30 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு ஒரு 6:30 ஆகிடும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-7:15 போல் வந்து நம்ம திருப்பரங்குன்றம் ரீச் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நாங்களும் பைக்கில் அதே டைமில் தான் ரீச் பண்ணோம். ஸோ ஏன்னா நடுவில் கொஞ்சம் நின்று வந்தோம். மதுரை ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் பைக்கில் சுற்றினேன். நீங்கள் மதுரை ரீச் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பழமுதி சோலை போகிற மாதிரி இருந்துச்சு இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு வீக்கெண்ட் எதுவுமே பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் 6 கோயிலுமே கவர் பண்ணிடலாம். ஈவினிங் சன்செட் ஆகிற நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் வானமும் இன்னொரு பக்கத்தை இந்த திருப்பரங்குன்றம் மலையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம். இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகர் கோயில் தான் அறுபடை வீடுலே முதலாம் படை வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த கோயிலில் முருகப்பெருமான் தேவயானையுடன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். திருச்செந்தூர் வீடியோலே முருகப்பெருமான் தாராசுரனை வதம் செஞ்சதை பற்றி ஸ்டோரி எல்லாமே பார்த்துருப்போம். முருகப்பெருமானுடைய வீரம் பார்த்து இந்திரன் மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் பொண்ணான தேவயானையை வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்கிறாங்க. திருப்பரங்குன்ற கோயில் ஒரு சின்ன மலைக்குன்றில் தான் இருக்குது. இங்கே இருக்க சன்னதியை பொறுத்த வரைக்கும் மலைக்குள்ளே ஒரு சின்ன குகை மாதிரி வச்சு அதில் செதுக்கி தான் வந்து முருகர் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. கோயிலுடைய அந்த குகை சன்னதிலேயே முருகர், வள்ளி, தேவயானை, சிவபெருமான், விஷ்ணு, விநாயகர் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே காட்சியளிக்கிறாங்க. புராண கதைப்படி முருகருடைய திருமணம் பொறுத்த வரைக்கும் தேவயானையை முறை இங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வள்ளியை வந்து திருத்தணியில் கல்யாணம் பண்ணதா வந்து புராண கதையில் சொல்கிறாங்க. அதனாலே இந்த திருப்பரங்குன்ற கோயிலை திருமண ஸ்தலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோயிலில் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு ஃப்ரீ ஃபெசிலிட்டி வந்து வெளியே வச்சுருக்காங்க. அண்ட் லக்கேஜுமே நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். மொபைல் ஃபோன் தனியாக கவுண்டர் எதுவும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணாமல் உள்ள பத்திரமா வச்சுக்கணும். கியூ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தரிசனம், 100 ரூபீஸ் தரிசனம் சொல்லிட்டு 2 விதமான கியூ இருக்குது. நாங்கள் போனப்போ ஜென்ரல் தரிசனமே ஃப்ரீயாக இருந்தனால அதிலே வந்து நாங்கள் போய் தரிசனம் பார்த்து வந்தாச்சு. ஜென்ரல் தரிசனத்திலே ஒரு 15 to 30 மினிட்ஸில் நாங்கள் அழகாக தரிசனம் பார்த்து வெளியே வந்தாச்சு. தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தப்ப முருகப்பெருமான் தங்கத்தேரில் வந்து தேவயானோட காட்சியில் இருக்கிறது எங்களால் பார்க்க முடிஞ்சது. பழனியில் தங்கத்தேர் பொறுத்த வரைக்கும் தினைக்கு சாயந்தரம் வந்து 7 மணி போல் வந்து தங்கத்தேர் எடுப்பாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா எடுப்பாங்க, அப்படி இல்லைனா ஏதாவது விசேஷ நாட்களில் மட்டும் தங்கத்தேர் எடுப்பாங்க. கோயில் உள்ளேயே பன்றி குட்டிகளுக்கு பாலிட்டே சிவபெருமான் அப்படின்னு டைட்டிலில் ஒரு சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலையோட தலை பொறுத்த வரைக்கும் பன்றியோட தலை வந்து இருந்துச்சு. அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணி படித்து பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7:30 போலாம் நாங்கள் கோயிலில் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே இருக்கிற கோயில் மண்டபத்தில் நிறைய சின்ன சின்னதாக கடைகள் இருக்கும். அங்கே வந்து பூஜை பொருட்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் வைப்பாங்க. நீங்கள் வேணா வந்து வாங்கிக்கலாம். அறுபடை வீடு கோயில்களிலே திருப்பரங்குன்றத்தில் இருக்க இந்த முருகர் கோயிலில் மட்டும்தான் முருகர் உட்கார்ந்த நிலையில் வந்து காட்சியளிக்கிறார். அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி முருகர் சிலையும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு வீக்கெண்ட் அதுமா ஈவினிங் போல் திருத்தணியில் ஆரம்பித்த இந்த அறுபடை வீடு ட்ரிப் பழனி போயிட்டு சுவாமிமலை போயிட்டு திருச்செந்தூர் வந்துட்டு அதுக்கப்புறம் பழமுதி சோலை, இப்போ கடைசியாக வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து முடிக்கிறோம். எல்லா கோயில்களும் எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். நான் சாட்டர்டே ஈவினிங் ஆரம்பித்த இந்த ட்ரிப் சண்டே அண்ட் மண்டே கவர் பண்ணேன். வீக்கெண்டு வந்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து இந்த 2 நாள் கவர் பண்ண முடியாமல் போகலாம். பட் நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 நாளில் வந்து எல்லா கோயிலையும் வந்து கவர் பண்ணிட்டு போகலாம். ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே மதுரையிலேருந்து சென்னைக்கு நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சென்னை ரீச் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிள் கிடைக்கலாம், நீங்கள் பஸ்ஸஸ்மே ட்ரை பண்ணலாம். நிறைய ஆம்னி பஸ்ஸும் கவர்மெண்ட் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. திருவான்மியூர், திருவொற்றூர், ஆவடி சொல்லிட்டு சென்னைக்குள்ளே இருக்கிற ஊர்களுக்குமே வந்து இங்கேருந்து டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க.
நான் மதுரையிலேருந்து நைட்டு 10:15 கிளம்புற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். காலையில் ஒரு 5:45 6 o'clock போகலாம். சென்னை தாம்பரம் வந்து ரீச் பண்ணிடலாம். அழகாக மார்னிங் வந்து சூப்பரான சன்ரைஸ் பார்த்துட்டே வந்து நம்ம சென்னை ரீச் பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட அறுபடை வீடு சீரிஸ் வந்து முடியுது. எல்லா வீடியோஸும் நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் போகிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.